ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரண்டையை வச்சு தாங்க துவையல் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பிரண்டையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. நம்மளோட மூட்டு தேய்மானம், ஜாயிண்ட் பெயின், இன்னும் நம்மளுக்கு செரிமான கோளாறு, நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லது. இந்த பிரண்டையில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது, இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இன்னும் இதில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. அதனால நம்மளால் முடிஞ்ச அளவு இதை வாரத்தில் ஒரு நாளாக 2 நாளாக இது துவையலோ இல்லை தொக்கோ வச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால இன்றைக்கி நானும் பிரண்டை துவையல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணும்போது கையெல்லாம் அரிக்குங்க. அதனால நம்ம கையில் நல்லெண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம பீன்ஸ், அவரைக்காலாம் எப்படி கட் பண்ணி நார் உரிக்குவோமோ அதே மாதிரி உரித்து இதை சின்னதாக கட் பண்ணி நம்ம பிரண்டையை எடுத்துக்கலாம். இப்போ பிரண்டையை நான் சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நான் கடாயை எடுத்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பிரண்டையை இதில் போட்டுடலாம். இந்த பிரண்டையை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்க விடணுங்க. இந்த எண்ணெயில் பிரண்டை நல்லா வதங்கி வந்துடணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நாக்கு எதுவும் அரிக்காமல் இருக்கும். ஏன்டா இந்த பிரண்டையில் கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த பிரண்டை நல்லா எண்ணெயில் வதங்கி அந்த கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரண்டையை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 எடுத்திருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் நான் 4 எடுத்துக்கிறேங்க. புளி நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துக்கிறோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற உளுந்தை இதோட போட்டுடலாங்க. உளுந்தை போட்டுட்டு இது நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுங்க. உளுந்து லைட்டாக செவந்த பிறகு இதோட நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணுன்னா இதோட நம்ம வரமிளகாயும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டையும் சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ பூண்டு வெங்காயமெல்லாம் வதங்கின பிறகு நம்ம புளியும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. ஏன்னா நான் இன்றைக்கி துவையல் மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, இல்லை சாதத்தோட கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கன்னு இல்லைங்க, இப்போ நம்ம 30 வயசு தாண்டினால எல்லாத்துக்குமே கை கால் வலி, எலும்பு தேய்மானம்னு வந்துடுது. ஆனால் வாரத்துக்கு 2 தடவை நம்ம தொடர்ந்து இந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டு வந்த நமக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த பிரண்டை துவையலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க. ஆரோக்கியமாக இருங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த பிரண்டை துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.